ஓம் சாந்தி 9/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தை அவர்கள் வச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்துட்டாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இன்றைய ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகர்மங்களின் தண்டனைகளில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். பாபா சொல்றாங்க, இப்ப நம்ம பாவ கர்மம் நம்ம தலைமையில 63 பிறகுகளா இருக்குது. அதுல அந்த பாவங்களின் தண்டனையில இருந்து இப்ப விடுபடுவதற்காக நம்ம முயற்சி செய்ய சொல்றாரு. இந்த கடைசி பிறவியில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தூய்மையாக மாற வேண்டும். பாபா சொல்றாங்க, இதான் எல்லாருக்குமே கடைசி பிறவி. நம்ம முடிச்சு அடுத்து சத்தியமா வரப்போகுது. இந்த கடைசி பிறவில எல்லா கணக்கு வழக்கும் 63 ஜென்மம் நம்ம என்னென்ன கணக்கு வழக்கு, எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுத்துருக்குறோம், இல்ல யாருக்காவது ஏதாவது கொடுக்கல் வாங்கல்ல மிச்சம் மீதி இருக்குன்னா எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இப்பயே முடிச்சிருங்க, எல்லாத்தையும் பொறுத்துவாங்கன்ற. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அது முடிச்சு இப்பயே தூய்மையாக மாறணும்ன்ற. ஏன்னா இதுக்கு மேல நம்ம பிறவி எடுத்தோம்னா நமக்கு டைமே இல்லை. போய் எப்போ வந்துட்டு கர்ம கணக்கு முடிக்கிறது? அந்த வெளி உலகத்துல எல்லாம் வந்து இப்ப நிறைய பேர் இறக்குறாங்கல்ல கர்ம கணக்கு. அந்த பிறவியை முடிஞ்சிச்ச உடனே அடுத்தடுத்த பிறவிக்கு போய் அவங்க கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக போறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க இந்த பிறவிலையும் முடிச்சிருங்கன்றாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூய்மையாக மாறணுன்றாரு. கேள்வி: ஏமாற்று பெயர் வழியான மாயை எந்த உறுதிமொழியை தகர்ப்பதற்காக முயற்சி செய்கிறது? இப்ப வந்து நம்மள ஏமாத்துறதே மாயாதான். பாபா வந்து சிவன் வந்து நமக்கு நல்ல வழியை காட்டுறாரு. ஆனா இந்த மாயா வந்து நம்மளை ஏமாத்துது. ஏமாற்று பெயர் வழியான மாயா எந்த உறுதிமொழியை நம்ம தகர்ப்பதற்காக முயற்சி செய்யுது? நம்ம பாபாட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம், ஆனா இந்த மாயா வந்து நம்மள அந்த மாதிரி அந்த உறுதிமொழிய நடக்க முடியாதபடி செய்யுது. என்னன்னு கேக்குறாரு. பதில்: எந்த ஒரு தேகதாரிடமும் மனிதனிடமும் நாங்கள் மனதை வைக்க மாட்டோம் என நீங்க உறுதி எடுக்கிறீங்க. நம்ம இங்க வந்தோடனே பாபாட்ட என்ன சொன்னோம்? பாபா, உங்களை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்க எந்த மனுஷன்கிட்டையும் நாங்க மனசு வைக்க மாட்டோம். ஏன்னா இது உலகம் நிரந்தரம்ல. யாருமே வந்து எப்படி இருக்காங்க மனுஷன்லாம் எப்படி இருக்காங்க? மனுஷனும் நம்பவே முடியல. அதனால நம்ம பாபாட்ட உறுதி எடுக்கிறோம். ஒரு தந்தையை மட்டுமே நினைப்போம், தன்னுடைய தேகத்தையும் கூட நினைக்க மாட்டோம் என ஆத்மா கூறுகிறது. இங்க வந்தோடனே நம்ம அதான் சொன்னோம், பாபா உங்களை மட்டும் தான் நினைப்போம், எங்க தேகத்தை கூட நாங்க நினைக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சன்னியாசம் செய்ய வைக்கிறார். இப்போ பாபா நம்மள இந்த தேகத்தை கூட சன்னியாசம் பண்ண வைக்கிறார். ஆனால் மாயை இந்த உறுதிமொழியை மீற வைக்கிறது. நம்ம செய்யறோம், ஆனா மாயா என்ன பண்ணுது? இந்த நம்ம பண்ண உறுதிமொழியை மீற வைக்குது. தேகத்தின் மீது பற்று ஏற்பட்டு வருது. அப்ப டெஸ்ட் பேப்பரா கொண்டு வரும். நீ இப்படி எல்லாம் சொன்னியா, பாரு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் எடுத்து வரேன்ட்டு எல்லாம் நம்ம யாரெல்லாம் விடுறோம்னு சொன்னோமோ அவங்க மூலமாவே டெஸ்ட் பேப்பர் வரும். நம்ம உடம்பே விடுறோம்னாலே உடம்புல டெஸ்ட் பேப்பர் கொண்டு வரும். உடம்புல பிரச்சனை, நோய் அப்படிலாம் வரும்னா அப்ப அது மேல பற்று வரும் நமக்கு. இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பேப்பர் தான். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே டெஸ்ட் பேப்பர் தான். தேகத்தின் மீது இப்ப பற்று ஏற்பட்டு விடுகிறது. யார் உறுதிமொழியை மீறுகிறார்களோ அவர்கள் நிறைய தண்டனையும் அடைய வேண்டியிருக்கிறது சொல்றாரு. இப்ப நம்ம உறுதிமொழி கொடுத்தோம் இல்லையா பாபா கிட்ட, நாங்க தேகத்தையும் நினைக்க மாட்டோம், தேகதாரையும் நினைக்க மாட்டோம்ட்டு. ஆனா நம்ம மீறி அதையே பண்றோம்னா அப்ப என்ன, அது வந்து நமக்கு மனசுக்கு வருத்தம் நிறைய கொடுக்கும். கடைசி நேரத்துல பாபா நினைக்காம இங்க இருக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நிறைய தண்டனை வந்து அடைய வேண்டியிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாட்டு: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. உயர்ந்தெல்லாம் உயர்ந்த பகவானுக்கு மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்ந்தெல்லாம் உயர்ந்தவர் சிவன். அவர்தான் அல்லா ஜஹோவான்னு விதவிதமா பேர் சொல்லி நம்ம சொல்றோம். அவருடைய மகிமையும் செய்யப்பட்டுள்ளது. பிறகு நிந்தனையும் செய்யப்பட்டுள்ளது. அவர் மகிமையும் செய்யறாங்க, எல்லா புகும் இறைவனுக்கு. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் திட்டுறாங்க, நிந்தனையும் செய்யறாங்க. அதோட சர்வவியாபின்னு வேற சொல்லிட்டாங்க. கல்லு முள்ளு நாய் எல்லாத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நிந்தனை யாராலும் செய்ய முடியாது. இப்போது உயர்ந்தாலும் உயர்ந்த தந்தை அவரே தான் வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது தன்னுடைய மேன்மையை காட்டுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ராஜ்யம் நடக்கிறது சொல்றார். பக்தியில பக்தியோட ராஜ்யம் தான் நடக்குது. ஆகவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. இப்ப வந்து ராவண ராஜ்யம் நடக்குதுன்றாரு. அதுவும் ராமராஜ்யம். சொர்க்கம் வந்து ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம்ன்றாரு. ராமர் மற்றும் ராவணனை இணைக்கின்றனர். மற்றபடி அந்த ராமரோ திரேதாயுகத்தின் ராஜா ஆவார். இந்த ராமரையும் ராவணனையும் இணைக்கிறாங்க. ஆனா ராமருக்கும் ராவணனுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ராமர் வந்து திரேதாயுகத்தினுடைய ராஜாவா இருந்தாரு.
அவருக்கு கூற முடியாது. ராவணன் அரைக்கல்பத்தின் ராஜாவா இருக்கிறார். 2500 வருஷம் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லா ஆத்மாக்குள்ளாரையும் வந்துட்டு அதுதான் ராவணன். அதுதான் 10 தலையா காமிச்சிருக்காங்க. அரை கல்பத்துக்கு ராஜாவா ராவணன் இருக்கிறார். ராமர் அந்த மாதிரி அரை கல்பத்தின் ராஜா என்று சொல்ல முடியாது. அவர் திரேதாயுகத்தினுடைய ராஜாவா இருந்தார் ராமர். இதை விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகின்றாரு. மற்றபடி புரிய வைப்பதற்கு மிக எளிதான விஷயமாகும். இது எல்லாமே ஈஸி தான் புரிய வைக்கிறதுன்றாரு. நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் அனைவரும் தந்தை ஒரே ஒரு நிராகாரரே. நம்ம எல்லாருக்குமே தந்தை ஒரே ஒரு நிராகாரர் சிவபாபா தான். மற்றபடி நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். இச்சமயம் தனது குழந்தைகள் அனைவரும் ராவணனின் ஜெயிலில் சிறையில் இருக்கிறார்கள் என பாபாவுக்கு தெரியும். இப்ப நம்ம அப்பா பரம்பிதா பரமாத்மா தான். நம்ம அவருடைய குழந்தைகள் எல்லாருமே இப்ப இந்த ராவணனோட ஜெயில மாட்டிட்டு இருக்கோம்னு தெரியும் பாபா. காம சிறையில் அமர்ந்து அனைவரும் கற்பாகி விட்டனர். பாபா சொல்றாரு, அரை கால்பமா இந்த தேக அபிமானம் தேகம்தான் நான் நினைச்சுக்கிட்டதுனால இந்த 5 விகாரம் நமக்குள்ளார வந்துருச்சு. அந்த வியாதி, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்ற வியாதி நம்ம ஆத்மால வந்துருச்சு. அந்த உடம்புதான் நாம நினைச்சுக்கிறதுனால அதனால எல்லாரும் கருப்பாயிட்டாங்கன்றாரு. இது பாபாவுக்கு தெரியும். ஆத்மாவில் தான் அனைத்து ஞானமும் இருக்கிறது இல்லையா? இப்ப ஆத்மாலதான் எல்லா ஞானமும் இருக்குது, புத்தியில தான் ஸ்டோர் ஆகுது. இதிலும் அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாத்த விட அதிக மகத்துவம் எதுக்கு நீங்க சொல்லணும்னா, இப்ப எல்லா பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இருந்தாலும் அதிகமான மகத்துவம் எந்த பாயிண்ட்டுக்குன்னா ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் நீங்க கொடுக்கணும்ன்ற. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு? ஆத்மா, நம்மளோட உடம்பு இல்ல. அப்புறம் நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா. இதுக்கு நிறைய டைம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஞானம் கேட்க வருவாங்கன்ற. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆத்மா நம்ம புள்ளியா சின்னதாதான் இருக்கும். ஆனா அந்த ஆத்மால எவ்வளவு மறுபிறவை எடுத்து அதுல நிறைய பார்ட் ஸ்டோர் ஆயிருக்குன்றார். எவ்வளவு நடிப்பு அதுல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அது நடித்து கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு இந்த பாகம் தான் நம்ம நடிக்கிறோம். அவங்கவுங்க இப்போ ஒருத்தவங்க என்ன இன்னைக்கு ரியாக்ட் பண்றாங்க, இன்னைக்கு என்ன காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னா அது அவங்க ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. அததான் அவங்க நடிக்கிறாங்க. அது ஆத்மா நடிச்சுக்கிட்டே இருக்குதுன்றார். தேக உணர்வு நடிக்கும் போது சுய தர்மத்தை மறந்து போகிறார்கள். தேக உணர்வுல வராங்க இல்லையா, அப்ப நான் யாருன்றதே மறந்துடுறோம். ஆத்மா ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் பரந்தாமத்துல தான் வந்தேன், நான் இண்டிபெண்டா, நான் சுதந்திரமான ஆத்மா, நான் சக்திசாலின்றது மறந்து போயிடும். இந்த தேக உணர்வு இந்த தேகம் தான் நான் நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பயப்படுறது, கவலைப்படுறது, எல்லாமே நம்ம யாரையாவது நம்பி இருக்கிறது, இதெல்லாம் எதனாலன்னா அந்த தேக உணர்வுல இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த மாதிரி ஆயிடும், மறந்து போயிடும். சுய தர்மம், நம்மளுடைய அமைதியை இழந்து ஆத்மா தேகம் நினைச்சுக்குது. இப்போது பாபா ஆத்மாபிமானியாக மாட்டுகிறார். இப்ப கடவுள் சொல்றாரு, நீ ஆத்மா குழந்தாய், நீ ஆத்மா மேல இருந்து நடிக்க வந்திருக்க, நீ இந்த மாதிரி பல பிரிவுகள் நடிச்சிருக்கிற. முதல் பர்த்தே நீ தேவதையா தான் இருந்த, அப்படியே அடுத்தடுத்த பிறவி எடுத்து இப்ப கடைசி பிறவிதான் நீ இப்படி ஆயிருக்கிற. நீ சுதந்திரமான ஆளுதான், நீ சக்திசாலியான ஆளு, உனக்குள்ளார எல்லாமே இருக்குது. நீ ஆழ் நிலையில போயிட்டு நீ மெடிடேஷன் பண்ணும்போது உனக்குள்ள இருக்க சக்தி எல்லாம் வரும்ன்றாரு. நம்மள ஆத்மா அபிமானியா மாத்துறாரு. ஏனென்றால் நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மா தான் கூறுகிறது. ஆனா ஏன்னா பாபா நம்ம தான் கூப்பிட்டோம். கடவுளே வாங்க என்ன தூய்மையா மாத்துங்கன்ட்டு நம்ம தான் கூப்பிட்டோன்றாரு. என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்ப கடவுளே சொல்றாரு, நீங்க என்னை மட்டும் நினைங்க போதும்ன்றாரு. ஓ பரம்பிதா, ஓ பதித்தப்பான ஆத்மாக்களாக்கி நாங்கள் அழுக்காகி விட்டோம், எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என ஆத்மாதான் அழைக்கிறது. சம்ஸ்காரங்கள் அனைத்தும் ஆத்மாவில் இருக்கிறது அல்லவா? நம்ம தான் கூப்பிட்டோம் கடவுளை, எங்களை தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. பதித்த பாவனான்னு கூப்பிட்டது நம்ம தான். எல்லா சம்ஸ்காரமும் ஆத்மாலதான் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. நாம் பதித்தம் ஆகிவிட்டோம் என ஆத்மா தெளிவாக கூறுகிறது. ஆத்மா அவங்களே சொல்றாங்க, நான் பாவி ஆயிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், நான் கோபப்பட்டுட்டேன், நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆத்மாவே ஒத்துக்குதுன்ற. யார் விகாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பதித்தமானவர் என்று பெயர். இப்ப யார் விகாரத்துல போறாங்களோ அவங்க தூய்மையற்றவங்கன்ட்டு சொல்றாரு பாபா. பதித்தமான மனிதர்கள் பரிசுத்தமான நிர்விகாரி தேவதைகளுக்கு முன்பு சென்று கோயில்களில் அவர்கள் மகிமையை பாடுறாங்க.
இப்ப தூய்மை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கோயில் நிம்மதி இல்லாதவங்களுக்கு, அதனால கோயிலுக்கு போயிட்டு பரிசுத்தமான தேவதைகள் முன்னாடி மகிமை பாடுறாங்க. குழந்தைகளே, நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகளே என்று பாபாவே புரிய வைக்கிறார். ஆனா பாபா இப்ப என்ன சொல்றாரு, இந்த கோயில்ல இருக்கிற அந்த பூஜைக்குரிய தேவதைகளை நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. 84 பிறவிகள் எடுத்து நிச்சயமாக கீழே இறங்க வேண்டும். நீங்க தான் அப்படி இருந்தீங்க, நீங்க தான் இந்த 84 பிறவி எடுத்து மறுபிறவி எடுத்ததுல மறந்துட்டீங்க, பிறவியே எடுத்து வந்ததுல இந்த மாதிரி ஆயிட்டீங்க, மறந்துட்டீங்க, நிச்சயமாக கீழே தான் இறங்கணுன்றாரு. இந்த விளையாட்டு தூய்மையற்றதுல இருந்து தூய்மையாகவும் தூய்மையானதுல இருந்து தூய்மையற்றதாகவும் மாறுவதற்கான விளையாட்டு தான் சொல்றாரு. இது சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஒரு விளையாட்டுன்ற அனைத்து ஞானத்தையும் தந்தை சைகையினால் புரிய வைக்கிறார். இப்ப இதை எல்லாத்தையும் யார் நமக்கு சொல்றது, சத்தியமான சிவன் சொல்றார். சைகை பாஷையால நமக்கு புரிய வைக்கிறார், இஷாரா கொடுக்கிறார். குழந்தைகளே, இதெல்லாம் நம்பிடாதீங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டு, உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நடிப்பு, உடம்பு விட்டுட்டீங்கன்னா எல்லாமே சும்மா, எல்லாம் விளையாட்டுன்றாரு. இதெல்லாம் சைகை காட்டுறாரு நமக்கு. எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, இது எதுவுமே உண்மை இல்லைன்றாரு. கடவுளை தவிர வேற எதுவுமே உண்மை இல்லைன்னு சொன்னார்ல, எதுவுமே நிரந்தரம் இல்ல அவரை தவிர. இப்போது அனைவருக்கும் கடைசி பிறவியாகும். இப்ப நம்ம எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே கடைசி பிறவின்றார். அனைவரும் கணக்கு வழக்குகளை இப்போது முடிக்க வேண்டும். இப்ப எல்லாருமே அவங்கவுங்க கணக்கு வழக்கை தான் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன எத்தனை பிறவில கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தாங்களோ, எத்தனை பேரை என்னென்ன நம்ம பண்ணமோ, எண்ணம் சொல் செயலாக நம்ம என்ன செஞ்சோமோ அதைதான் நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். தேக உணர்வுல நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாமே பாவ புண்ணிய கணக்கு நம்ம தலையில வந்துடும். அதுக்காக நம்ம பர்த் எடுக்க வேண்டியதா இருக்கும். நம்ம புண்ணியமே பண்ணாலும் அதுக்காக நம்ம திரும்ப பர்த் எடுப்போம். இப்ப நம்ம நல்லதே செஞ்சிருப்போம், ஒரு கோயில் கட்டியிருப்போம், இல்லைன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூல் கட்டியிருப்போம். அதை அனுபவிக்கிறதுக்காக, அந்த பலன் அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதா இருக்கும். இன்னொரு பிறவி எடுத்து நம்ம நல்ல ஒரு படிப்பறிவு உள்ளவங்களா நம்ம பிறப்போம் அடுத்த ஜென்மத்துல. இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்குமே கணக்கு வழக்கு இருக்குது. நல்லது செஞ்சாலும் கணக்கு வழக்கு, கெட்டது செஞ்சாலும் கணக்கு வழக்கு. இந்த கணக்கு வழக்கு நீங்க முடிக்கணும்ன்றாரு. இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம திரும்பி போக முடியும். ஆத்மா திரும்பிதான் போகணும்ன்றாரு. பாபா காட்சிகள் காண்பிப்பார். கடைசியா நம்ம காட்சி காட்டுவார் பாபா. பதிதமானவர்கள் தனது விகர்மங்களின் தண்டனை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். தூய்மையற்றவங்க, தூய்மை இல்லாம இருக்கிறவங்க, அவங்க பாவங்களின் தண்டனையை கண்டிப்பா அனுபவிக்கணும்ன்றாரு. நம்ம தவறு பண்ணோம்னா கண்டிப்பா அது தண்டனையை நம்ம அனுபவிக்கணும், ரியலைஸ் பண்ணுவோம். வாழ்க்கையில நம்ம ஒரு காலத்துல இப்படி பண்ணோம், அதனாலதான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்றது, அந்த பாவத்தினுடைய தண்டனையை நம்ம அனுபவிக்கணும்ன்றாரு. அந்த பச்சாதாபம்ன்றது ஏற்படும். நம்ம ஒரு காலத்துல எந்த தவறு பண்ணாலும் சரி, அதை நம்ம திரும்ப ஒரு நாள் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். அதனாலதான் நீங்க எண்ணம் சொல் செயலால ஜாக்கிரதையா இருங்கன்றாரு பாபா. கடைசியில் ஒரு பிறவி கொடுத்தாவது தண்டனையை வழங்குவார். பாபா தண்டனை கொடுத்தே தீர்வாராம். கடைசியில ஒரு பிறவி கொடுத்தாவது தண்டனையை முடிக்க வைப்பாரு. அதனாலதான் ஒரே பிறவில அனுபவிக்காத துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடுமையை நான் அனுபவிச்சிட்டேன், இந்த பிறவி எனக்கு போதும்னுவாங்க. ஏன்னா எல்லா பிறவியோட பாவத்தையும் ஒரே பிறவில அனுபவிக்க வைக்கிறாரு கடவுள், தண்டனையை வழங்குறாரு. மனித உடலில் தான் தண்டனை அடைவார்கள். தண்டனை எப்படி நமக்கு கிடைக்கும்னா, நம்ம சூழ்ச்சி உடல்ல ஆவியா அலையும் போது, ஆத்மாவா இருக்கும் போதெல்லாம் நமக்கு தண்டனை கிடைக்காது. நம்ம ஒரு உடல் கிடைச்சாதான் நம்ம பண்ண பாவத்தை அந்த உடல் மூலமா நம்ம அனுபவிப்போம். அப்ப மனுஷ உடல் தான் தண்டனை அடைவாங்கன்னு சொல்றாரு. நம்ம என்னென்னலாம் பாவம் செய்யணுமோ அதுக்கு ஒரு உடல் எடுத்து அந்த உடல் மூலமா நம்ம அனுபவிப்போம். ஆகவே சரீரத்தை நிச்சயமாக எடுக்க வேண்டும். அதனால நம்ம இப்ப என்னதான் இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம என்ன பாவம் செய்யறோமோ அதுக்கு ஒரு உடல் எடுத்து கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும்ன்றார். அதுக்கு இதே உடல்ல நம்ம இருந்து அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஆகவே சரீரத்தை நிச்சயமாக எடுக்கணும்ன்றார். நாம் தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறோம் என ஆத்மா உணர்கிறது. இப்ப ஆத்மாக்கே புரியுது, நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எந்த பிரிவிலும் செஞ்ச பாவம், இதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு அதுவே ஒத்துக்குது. சொல்லுவாங்க, அவங்க வாயாலே அவங்கவுங்க சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணணுமோ தெரியல, இங்க மாட்டிக்கிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம பல ஜென்ம பாவங்கள்லாலே தண்டனையே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆத்மாவே அதுவே உணருது. காசியில் கிணற்றில் இறந்து தண்டனை அனுபவிக்கும் போது செய்த பாவங்கள் எல்லாமே காட்சிகளாக தெரிகிறதுன்றாரு பாபா. பாருங்க, காசியில போய் சிலர் விழுந்துடுறாங்க, பாவம் எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி விழுறாங்க. விழுந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க. அந்த ஒரே வீட்டுலயே அப்படியே அந்த உடம்பு போயிடுது, ஆத்மா வெளியே போயிடுது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு எல்லா காட்சியும் கிடைக்குது. அது செஞ்ச பாவம்லாம் அப்படியே காட்சி காட்சியா ஓடுமா. அப்போது பகவானே மன்னியுங்கள், நாங்கள் மீண்டும் இவ்வாறு செய்ய மாட்டோம் என கூறுகிறார்கள். அந்த இறக்கும் நேரத்துல கூட, தருவாயில கூட சொல்லுது ஆத்மா,
கடவுளே மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காட்சிகள் மன கண்ணாடியில் கிடைக்கும் போதுதான் இவ்வாறெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள். காட்சி எப்படி கிடைக்கும்னா நம்ம மனசுல ஓடும், மனசுல காட்சியா ஓடும் நம்ம செஞ்ச பாவம்லாம். அப்ப வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம். அந்த கடைசி நேரத்துல நமக்கு வந்து அந்த நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணமோ அந்த காட்சிகள் மனசுல ஓடும். அதுதான் வந்து யம தூதர்கள் சொல்லுவாங்க. யம தூதர்கள் வருவாங்க, சாட்டையால அடிச்சு கூட்டு போவாங்கன்னா அந்த யம தூதர்கள் ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்நாள்ல நம்ம என்ன தப்பு பண்ணுமோ அதெல்லாம் காட்சியா கடைசியில ஓடும். அதை ரியலைஸ் பண்ணும் ஆத்மா. ஐயோ நான் இப்படி எல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், இதெல்லாம் நான் பண்ண தப்புன்ட்டு காட்சியா ஓடும். அந்த மாதிரி காட்சி கிடைக்கும் போதுதான் இதுபடி எல்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, உணர்கிறார்கள். எல்லாருமே உணர்றாங்கன்ற கடைசியா இறக்கும் போது உணர்ந்துட்டு தான் போறாங்க. துக்கத்தை அனுபவிக்கிறார்கள், அந்த உடல் மூலமா அந்த துக்கத்தை அனுபவிக்கிறார்கள்ன்றார் பாபா. ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்கு தான் முழு நாடகத்திலும் மகத்துவமே இருக்கிறது. அவர்களை வேற யாருமே அறியவில்லை. ஆனா இந்த விளையாட்டு இருக்குல்ல, இந்த முழு நாடகம், இந்த முழு நாடகத்திலே ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தான் மகத்துவம் இருக்குன்றாரு. ஆனா இந்த மாதிரி ஆத்மா ஒண்ணு இருக்கு, அதோட கடவுள் தான் அப்பா பரமாத்மா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பது ஒரு மனிதருக்கு கூட தெரியவில்லை. இப்ப நடிச்சுட்டு இருக்காங்களே, ஏதோ இந்த வாழ்க்கை தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் அந்த 5 விகாரத்துல உழண்ட கிடக்குறாங்க. சாதாரணமா இதெல்லாம் இன்னும் இயற்கை இப்படிதான் வாழணும்ட்டு சொல்லுவாங்க கேட்டா. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், பேராசைப்படுறது, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், எதுக்காக ஓடுறோன்னு தெரியாது. அந்த ஒரு நிமிஷம் நிம்மதியா சாப்பிட கூட மாட்டாங்க. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேராசை புடிச்சிருக்கிறாங்க, பொறாமை புடிச்சிருப்பாங்க, அது மாதிரி நிறைய கோபப்படுவாங்க. இதெல்லாம் தப்புன்னே அவங்க தெரியாது. அப்படிதாங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இல்லைன்னா எப்படி பொழைக்கிறது இந்த உலகத்துல அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க அதுதான் வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம ஆத்மா, நம்மளுடைய கடவுள் வந்து பரமாத்மா. நம்ம இறக்கும் போது நம்ம காட்சி காட்டுவாரு, நம்ம பண்ண பாவெல்லாம் நம்ம அனுபவிப்போம். இதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த கடைசி நொடிதான் ரியலைஸ் பண்ணுவாங்களே. என்னதான் பண்ணாலும் திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப மறந்துடுது ஆத்மா. திரும்ப வந்து சின்ன குழந்தையா பிறந்தோடனே திரும்ப ஆட ஆரம்பிச்சுது. அதை சொல்லுவாரு. வெளியே வந்தவொடனே நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி குவா குவான்னுமா. அதாவது குழந்தை வந்து நீ அங்க நான் இங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லி அது மட்டும் குவா குவான்னு சொல்லுது. அதனாலதான் குவா குவான்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள்கிட்ட வயிற்றுல இருக்கும்போது அது விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லுது. வெளியே வந்தவொடனே மறந்துட்டு பழையபடி நடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாபா சொல்ல, நாடகத்தின்படி இவ்வாறு நடக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இது ஒன்றும் புதியதில்லை. இப்ப நம்ம நாடகத்தின்படி இது எல்லாமே நடக்கதான் செய்யுதுன்னு சொல்றாரு. யாருக்கும் தெரியாதுதான் நாடகத்தின்படி எப்படிதான் இருக்கும். உங்களுக்கு கூட இதெல்லாம் புது விஷயம் இல்லைன்றார். போன கல்பத்தில் நடந்ததுதான் என்ற ஞானம் இருக்கிறது. நமக்கு தெரியும் அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. வெளி உலகத்தினருக்கு எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, போக போக புரிஞ்சுக்குவாங்க. ஆனா நமக்கு ஞானம் இருக்குது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஞானம், ஞானம் முடிஞ்சிச்சுன்னா பக்தி வரும். பக்தி செய்யறோம், கடவுளை தேடி தேடி அலையிறோம். ஞானத்தினுடைய பலன் வந்து நம்ம சத்தியுகத்துல அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் பக்தி வந்து ஞானத்தினுடைய பலன் முடிஞ்ச பிறகு பக்தி, பக்தியில வந்து நம்ம கடவுளை தேடுறோம். அதுக்கப்புறம் பக்தியின் மீது வைராக்கியம் வரும். அப்பதான் ஞானம் திரும்ப கிடைக்கும். பக்தி வந்து என்ன என்ன கோயிலுக்கு போய் என்ன வாழ்க்கைய நிம்மதியே இல்ல, எத்தனை கோயில் நான் ஏறி அலைஞ்சேன், எனக்கு எந்த கடவுளும் உதவல அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும்போது தான் அந்த ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும் போது தான் எல்லாமே புரியும். அதனால இது 3 தான் சொல்றாங்க. ஆனால் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. பாபா இந்த சாதுக்களின் தொடர்பில் நிறைய இருந்திருக்கிறார், பெயர் மட்டும் எடுக்கிறார்கள். பிரம்மா பாபா நிறைய சாது சன்னியாசிகளோட தொடர்புல இருந்திருக்கிறாரு, பெயர் மட்டும் எடுக்கிறார்கள். நாம் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கிறோம் என்றால் பழைய உலகத்தின் மீது நிச்சயம் வைராக்கியம் வர வேண்டும் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வந்து இப்ப பழைய உலகத்துல இருந்து இப்ப புதிய உலகத்துக்கு போனோம்னா கண்டிப்பா இந்த பழைய உலகம் அழிஞ்சுதான் தீரும் இல்லையா. அது மேல உங்களுக்கு வைராக்கியம் வரணும், நிச்சயம் வைராக்கியம் வரணும்ட்டு நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோன்றாரு. ஏன்னா இது பழைய பழைய வீடு, அதாவது பழைய உலகம் வந்து தீப்பற்ற போது நமக்கு தெரியும். இதன் மீது ஏன் பற்று வைக்க வேண்டும்? இப்ப இது மேல பற்று வச்சு நமக்கு என்ன ஆக போகுது? எதுவும் நம்ம கூட வராது. எந்த ஒரு தேகதாரின் மீதும் பற்று வைக்க கூடாது என நீங்கள் உறுதி எடுத்து விட்டீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, யாருமே நம்ம நம்பிட்டு இருக்கிறவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யார் மீதும் நம்ம பற்று வைக்கிறது வேஸ்ட்ன்ட்டு இப்ப நீங்க உறுதி எடுத்துட்டீங்கன்றாரு. எனக்கு ஒரு கடவுள் தான், ஒரு சிவ தந்தை தான். அவருதான் நம்ம வந்து அவரை நினைச்சு அவர்கிட்ட சொன்னாலே போதும், அவர் யாரையாவது ஆள் அமைச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
நாம் ஒரு தந்தை தான் நினைப்போம் என ஆத்மா கூறுகிறது. இந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு தந்தை தான் நினைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஆத்மா சொல்லுது. நம்முடைய தேகத்தை கூட நினைக்க மாட்டோம். இப்ப நம்ம தேகத்தை கூட நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆத்மா நமக்கு புரிஞ்சிச்சு இல்ல, இந்த உடலையே விட்டுட்டு ஒரு நாள் போக போறோம். அப்ப இந்த உடலை என்ன நினைக்கிறது? அதான் பாக்குற போதே தெரியுது இல்ல. நல்லா இருந்தவங்க நேற்று இருந்தவங்களே இன்னைக்கு போயிட்டாங்கன்னா அந்த உடம்ப கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட உடலும் கொண்டு போய் எரிச்சிருவாங்க இல்ல புதைச்சிருவாங்க. நம்மளும் ஆத்மாதான் நம்ம இந்த உடலை விட்டு போக போறோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துருச்சு. பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சன்னியாசம் செய்ய வைக்கிறார். இப்ப அப்பா வந்துட்டார் சிவன் வந்து, நீங்க புள்ளி நானும் புள்ளி, எதுக்கு இந்த உடம்புலாம் நம்பிட்டு இருக்கிறீங்க, இந்த உடம்பையும் விட்டுருங்க, இந்த உலகத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணிட்டோம். பிறகு மற்றவர்களின் தேகத்தின் மீது நாம் ஏன் பற்று வைக்க வேண்டும்? நம்ம உடம்பே நம்ம கூட வராது, அப்ப மத்தவங்க உடம்பு மட்டும் நம்ம கூட வருமா? இதெல்லாம் பக்தியிலே தெரியும் எல்லாருக்கும், இதெல்லாம் புதுசே கிடையாது. இந்த ஞானம்லாம் எல்லாருக்கும் தெரியும், யாரும் கூட வரமாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம பற்று வைக்கணும்? யார் மீதாவது பற்று இருந்தால் அவர்களின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். இப்ப யாரையாவது அந்த குழந்தைகள், குட்டிகள், பேரன், பேச்சு இது மேலெல்லாம் இந்த மாதாஸ்க்கு பற்று இருக்கும். அவங்க என்னன்னாங்க தெரியல, ஸ்கூலுக்கு போனாங்களா, வந்தாங்களா, நீங்க என்ன நீங்க தான் இந்த உலகத்தை நடத்த போறீங்களா என்ன? எல்லாம் தானே அது நடக்குது. நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு? எல்லாம் கடவுளுடைய இது டிராமா படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஏன் எதுக்கு டென்ஷன் ஆகும்? எல்லாம் அவர் கையில இருக்குது. நம்ம எதுக்கு அது மேல இது மேல பற்று வச்சுட்டு இருக்கணும்? யார் மேலயா பற்று வச்சுன்னா அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள நினைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? அவங்க கூட போக போறீங்க? கடைசியா ஈஸ்வரன் கூட தான் போகணும். ஈஸ்வரன் கூட போகணும்னா அவர் ஞாபகம் நமக்கு வரணும். அதனால மத்தவங்களை நினைக்கிறது வேஸ்ட்ன்றாரு. பிறகு ஈஸ்வரன் ஞாபகம் வராது. கடைசி நேரத்துல அவங்க ஞாபகம் வந்துடும், ஈஸ்வரனுடைய ஞாபகம் வராது. உறுதிமொழியை மீறிவிட்டால் தண்டனைகள் நிறைய அடைய வேண்டியிருக்கு. இப்ப பாபாட்ட நீங்க என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க வந்த புதுசுல? பாபா, அந்த தேகம் உட்பட எல்லாத்தையும் நான் வந்து மறந்துட்டேன், நீங்க ஒருத்தர் தான் எனக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை நினைக்கிறேன்னு தானே உறுதிமொழி கொடுத்தீங்க. அதை மீறிட்டீங்கன்னா தண்டனைகள் நிறைய அடைய வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. பதவியும் குறைந்து போயிடும். அப்ப இங்கேயும் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கோம். உடல்ல விட்டு சூட்சும உடல்ல மேல போனாலும் அங்க போயிட்டு சொர்க்கத்துல என்ன பதவி அடைய போறீங்கன்னு காட்சியா காட்டுவாரு. எல்லாரும் நல்ல பதவி அடைஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் சாதாரண பதவி அடைவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு தேகதாரியை நினைச்சிட்டு சரீரத்தை விட்டுருக்கோம், யாரையாவது நினைச்சிட்டு. அதனால நமக்கு பதவி குறைஞ்சிரும். அப்ப எவ்வளவு நமக்கு கஷ்டமா இருக்கும், பச்சதாபப்படுவோம். நம்ம நம்ம ஞானத்தை சொல்லியிருப்போம், அதன் மூலமா முயற்சி பண்ணவங்களாம் நல்ல பதவி அடைஞ்சிருப்பாங்க. கஷ்டம் நம்ம வந்து குறைவான பதவி அடைஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு 5 விகாரத்துல நமக்கு வந்து போகாம இருந்ததுனால நம்ம பதவி குறைஞ்சிரும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ பாபாவை தான் நினைக்க வேண்டும். பாபா இப்ப சொல்றாரு, இப்ப எவ்வளவு டைம் இருக்குதோ, எவ்வளவு உங்களால முடியுதோ கடவுளையும் நினைங்க. ஏன்னா கடைசியில அவர் ஞாபகம் தான் உங்களுக்கு வரணும். மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயா ரொம்ப ஏமாத்தம். உங்களுக்கு டெஸ்ட் பேப்பரே அதுதான் கொண்டு வரும். அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. சில இது கனவுல எல்லாம் கூட காட்டி கொடுக்கும். கனவுல உங்களுக்கு வீக் பாயிண்ட் எல்லாம் சொல்லும் மாயா வந்து. இதெல்லாம் உங்களுக்கு வீக் பாயிண்ட், உங்களுக்கு பட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து பயம் இருக்குது, அதனால பயம் இருக்குன்னா அது வந்து பயம் கொடுக்கும் நிறைய. அப்ப இதெல்லாம் நம்ம வீக் பாயிண்ட்ன்றத மாயா வந்து பார்த்தோம். நிறைய ஏமாத்தம் நம்மளன்றாரு. எந்த நிலையிலும் மாயாடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பிகே ஆயிட்டோம்னா, ஈஸ்வரனுடைய குழந்தை ஆயிட்டாதான் மாயா வந்து நம்மள தோல்வி அடைய வைக்கும். அதனால எந்த நிலையா இருந்தாலும் நீங்க அதாவது நம்ம ரொம்ப தாழ்ந்த, ரொம்ப நம்மளை கொடுமைப்படுத்தி அதை ரொம்ப கீழே தள்ளி விட்டா கூட நம்ம மாயாட்ட வந்து தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. தேக உணர்வு மிக கடுமையான நோயாகும். அதாவது நான் தான் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய நோயின்றார் பாபா. அதுவே உங்களை வந்து என்ன பண்ணும், பாபாவை அடைய விடாது, மேல போக விடாது, பறக்கவே விடாது. கீழே தான் இருப்போம். அந்த தேகம் தான் நான்னா நம்மளால மேலேயே பரந்தாமத்துக்கே போக முடியாது. இப்போது ஆத்மா உணர்வுடையராக ஆகுங்களேன்னா பாபா கூறுகின்றார். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப ஆத்மாவோட ஆகுங்க. அப்பதான் நம்ம வந்து பாபா வந்துட்டாருன்னா அவர் கூடவே பறந்து பரந்தாமத்துக்கு நம்ம போக முடியும். பாபாவை நினைத்தால் தேக உணர்வு என்ற நோய் விலகிவிடும். இப்ப இந்த தேக உணர்வு எல்லாருக்குமே இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இதுல இருந்து இதை எப்படி நம்ம இந்த நோயில இருந்து வெளியே வர்றதுன்னா, ஒண்ணும் இல்ல, பாபாவை நினைச்சிட்டே இருங்க. அன்பா பாபா நினைச்சு, பாபா புள்ளியா இருக்கிறாரு, அவருதான் எனக்கு நிரந்தரம். கடைசியில கடவுளை தானே எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவரு எனக்கு கூடவே இருக்காரு, அன்பே சிவம். அவரை நினைங்க. அவரை நினைச்சாலே இந்த தேக உணர்வு என்ற நோய் போயிடும். முழு நாளும் தேக உணர்வில் தான் இருக்கிறாங்க. இது வரைக்குமே பாபா பார்த்தாரு, குழந்தைகள் எல்லாருமே தேக உணர்வு தான் இருக்கிறாங்க. பாபாவை மிகவும் கஷ்டப்பட்டு நினைக்கிறார்கள். கஷ்டப்பட்டுதான் பாபாவே நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரமும் தேக உணர்வுல இருக்கிறதுனால
பாபா நினைக்க முடியல. ஆத்ம உணர்வுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் கிடைச்சிடும். அந்த காப்பர் ஒயர்ல அந்த வெளி ஒயரை, அந்த ரப்பர் ஒயரை எடுத்துட்டு அப்புறமா உள்ள இருக்கிற ஒயர் கனெக்ட் பண்ணனா ஈஸியா கரண்ட் பாஸ் ஆகும். மேல அது மேலேயே வயரை கனெக்ட் பண்ணா எப்படி பாஸ் ஆகும்? அந்த உடல் உணர்வுல இருந்து பாபா நினைச்சோம்னா நமக்கு சக்தியே கிடைக்காது. ஏதோ நம்மளும் நான் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கோங்க, அதை பக்தியில பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்போம். மற்றபடி நமக்கு சக்தியே கிடைக்காது. எப்ப நான் ஆத்மா, இந்த உடம்பே இல்லை, நான் பறந்து பரந்தாமத்துக்கு போறேன், எனக்கு எதுவுமே இல்லை, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்னு புள்ளியா பாபா நினைக்கும் போது பாவெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த மாதிரி யாரும் நினைக்கிறது இல்ல, கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க. பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி வேலை செய்து கொண்டிருந்தாலும் தனது பிரியதர்ஷினியை நினைத்து கொண்டிருப்பது போல கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் தந்தையை நினைக்கட்டும் என பாபா புரிய வைத்துள்ளார். நிறைய முறையில சொல்லியிருக்கிறார். அந்த லௌகீகத்துல இருக்கிற பிரியதர்ஷினி எப்படி வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே திட்டு குடிச்ச மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் தலைக்கீழா பண்ணிடுவாங்க, புள்ளி வைப்பாங்க, கோலம் போட மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே அந்த போதையிலே இருப்பாங்க, அந்த பிரியதர்ஷினி நினைச்சுட்டே இருப்பாங்க. அவரும் அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த காலத்துல இருந்தே இருக்கு கதையெல்லாம். அது மாதிரி இப்ப இருங்கன்றாரு. என்ன பிரியதர்ஷனா நினைச்சுக்கோங்க, நீங்க பிரியதர்ஷினி. நீங்க ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க கையால வேலை செஞ்சதுனால பாபா நினைவுல நம்ம செய்யும் போது எல்லாமே அக்யூரேட்டா இருக்குன்றாரு. கரெக்டா செய்வீங்க, பாபா உங்களை கரெக்டா செய்ய வைப்பாரு. அவர் நினைவுல எந்த வேலை செஞ்சாலும் அக்யூரேட்டா இருக்குன்றாரு. இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவிடம் அன்பு வைக்க வேண்டும் என்றால் அவரை தான் நினைக்க வேண்டும் அல்லவா? இப்ப நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்கே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கிறது. இப்ப அவரை நினைக்கணும்னா, அவரு மேல அன்பு வைக்கணும்னா அப்ப அவர் தானே நினைக்கணும். நாம் தேவி தேவதையாக மாற வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதே உங்களுடைய குறிக்கோள் சொல்லி பாபா சொல்றாரு. மாயை நிச்சயமாக ஏமாட்டோம், ஆனா நம்மள மாறவே விடாது. ஏன்னா நான் 5 விகாரம், அதுக்கு நம்ம கஸ்டமர். அதுக்கு 63 ஜென்மம் நம்ம இதேதான் பண்ணிட்டு இருந்தோம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதுலதான் உழண்ட கடந்தோம் 63 பிறவிகளா. அப்ப நம்மள அது நிச்சயமா ஏமாத்தோன்றாரு. நமக்கு எதுல வீக் பாயிண்ட் நமக்கே தெரியாது. நம்ம இவ்வளவு நாளும் அதே மாதிரியே வாழ்ந்திருக்கோம். அதுதான் சரி, அது கரெக்ட் தான் நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியில அது மாயாவா இருக்கும். அதுதான் நம்மள கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இருக்கோம். அது கூட தெரியாம நம்ம அந்த மாயா கூடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்மள ஏமாத்துன்றாரு. தன்னை அதனிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். இப்ப எல்லாத்துல இருந்து வெளியே வாங்கன்றாரு. அதுல அந்த மாயாட்ட இருந்து விடுவிச்சுக்கோங்க உங்களை. எனக்கு இதுதான் அடிக்ட், என் சம்ஸ்காரமே இப்படிதான், நான் கோவப்படுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இவங்களதான் பிடிக்கும், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், எனக்கு இந்த சாப்பாட்டுல இதுதான் பிடிக்கும், இது இல்லைன்னா என்னால, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சில விஷயங்களை நம்ம புடிச்சு வச்சிருக்கோம். அது மாதிரி அதெல்லாம் மாயான்றார் பாபா. அதுல இருந்து உங்களை விடுவிச்சுக்காங்க. அதுல எல்லாம் புத்தி வந்துச்சுன்னா கடைசியில உடலை விட்டு உயிர் போகும்போது ஆத்மா அதுலயே புத்தி வச்சதுனால பாபாட்ட போக முடியாதுன்றார். இல்லை என்றால் மாட்டிக்கொண்டு இறப்பீர்கள் சொல்றாரு. அப்புறம் நீங்க விடலைன்னா மாட்டிக்குவீங்க, அதுல புத்தி போயிரும்ன்றாரு. அந்த விஷயத்துல புத்தி போய் மாட்டிக்குவீங்க, அப்புறம் அப்படியே செத்துருவீங்கன்றாரு. பிறகு நிந்தனையும் ஏற்படும், நஷ்டமும் நிறைய ஏற்படும். அப்புறம் நமக்கு நிந்தனையும் ஏற்படும். என்ன, ஒரு சோழிக்கும் உதவாத ஆளாயிடும். ஏற்கனவே அப்படிதான் இருந்தோம். சோழிக்கும் உதவாதவங்களா கடந்து ஒரு மூலையில நம்மளுக்கு வாபா கூப்பிட்டு வச்சு நமக்கு பாடம் எடுத்து நம்மள எப்பேற்பட்டவங்களா மாத்திட்டு இருக்கிறாரு. நஷ்டமும் நிறைய ஏற்படுன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் பிந்துவாக இப்போது இருக்கிறோம். நம்முடைய தந்தை விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என குழந்தைகளாக நீங்க அறிகிறீர்கள். நமக்கு இப்ப தெரியும், நம்ம புள்ளியா இருக்கிறோம், பாபா விதை ரூபமா ஞானத்தோட இருக்கிறார், ஞானம் நிறைந்தவரா இருக்கிறார். இது மிக அதிசயமான விஷயம் சொல்றார் பாபா. ஆத்மா என்றால் என்ன, அதில் எப்படி அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்கிறது, இந்த ஆழமான விஷயங்களை நல்ல நல்ல குழந்தைகள் கூட முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. பாபா சொல்றார், ஆத்மான்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி, அந்த சிப்பு மாதிரி இருக்கு. அதுல அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்குது. அது உடலை எடுத்து எடுத்து அது பாட்ட நடிக்குது. இப்ப முதல் பிறவி தேவதைனா அதுல லட்சுமி நாராயணனா நடிக்குதுன்னா அப்ப லட்சுமியோட பாட்டு அது ஆத்மா நடிக்கும். அடுத்த பிறவி அடுத்த பாட்டு, அடுத்த பிறவி அடுத்த பாட்டு, அதுல அழிவற்ற பாகம் நிரம்பியிருக்கு. அதேதான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆத்மா நடிக்குது. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இதெல்லாம் ஆழமான விஷயம்ன்றாரு. இது நல்ல நல்ல குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கலாம், மற்றவங்க புரிய வைக்கவும் கிடையாது. தன்னை யதார்த்தமாக ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவையும் பிந்து என புரிந்து கொண்டுதான் நினைக்கணும். எப்படி பாபாவை நினைக்கணும்னா, உடல் உணர்வுல நினைக்க கூடாது. நான் இந்த உடல் இல்ல, நான் ஆத்மா, நெற்றி பூரத்துல புள்ளியா இருக்கேன், கண்ணுக்கே தெரியாது, நான் தான் அது. அந்த ஆத்மா தான் பாபாவை என்னுடைய அப்பாவை நான் நினைக்கிறேன். என்னோட அப்பா எப்படி இருக்காரு, என்ன மாதிரிதான் இருக்காரு, புள்ளியாதான் பரந்தாமத்துல பிந்துவாதான் இருக்கிறாரு, அப்படி நினைக்கணும். இந்த மாதிரி நினைவுதான் பாவத்தை எரிக்கும். இப்படி நினைக்க நினைக்கதான் பாவம் எரியும்ன்றாரு.
அப்ப சக்திசாலியா ஆக முடியும். அவர் ஞான கடலா இருக்கிறாரு, விதய ரூபமா இருக்கிறாரு. இவ்வாறு புரிந்து கொண்டு நினைக்க கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு பக்தியில அப்படியே அந்த சிவலிங்கமா பாக்குறது, அப்புறம் லட்சுமி நாராயணன் தன்னை வந்து ஒரு தேகம்னு நினைச்சுக்கிட்டு அந்த உடம்பா பார்த்து வழிபடுறது, கையெழுத்து கும்பிட்டு கடவுளே காப்பாத்து, இப்படியே பழகி போச்சா. இங்க வந்து பாபா இப்படி நினைங்க அப்படி நினைங்க சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்றாரு. இது வயசானவங்க எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி நினைக்க கஷ்டப்படுறாங்க. மேலோட்டமாக இல்லாமல் இதில் நுணுக்கமான புத்தியோடு வேலை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மேலோட்டமா நினைக்க கூடாது கடவுளை. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்து அமைதியா, நான் அந்த உடம்பு இல்ல, நான் தனியா வந்தேன், தனியா போகணும், அந்த நான் ஆத்மா தான், இங்க இங்க இருக்கிற விஷயம் எதுவுமே என் கூட வராது, நிறைய ஒரு எண்ணங்களை உருவாக்கணும். உருவாக்கி அப்புறம் பாபா கிட்ட போயிட்டு நம்ம புத்தியே பறந்தாமத்துக்கு நான் பறந்து போறேன், புள்ளியா செந்நிறமான உலகமா இருக்குது, அதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி மனக்கண்ணால பார்க்கணும். அங்க நான் பாபா கூட இருக்கிறேன்ட்டு அந்த நுணுக்கமான புத்தியோட நம்ம வந்து நினைக்கணும். அப்பதான் வந்து அந்த பாவம் அழிய நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை வந்திருக்கிறார், அவர் விதை ரூபம் ஞான கடல், நமக்கு ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. சிறிய ஆத்மாவாகிய நான் தான் இப்போது தாரணை செய்யணும். எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா சின்னதா இருக்கேன், நான் தான் இந்த ஞானத்தெல்லாம் தாரணை செய்யணும். ஆத்மா மற்றும் பரமாத்மா என மேலோட்டமாக நிறைய பேர் கூறி விடுறாங்க. ஆனால் யதார்த்தமாக புத்தியில புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேரு ஆத்மா பரமாத்மா பத்தி மேலோட்டமா தான் புரிய வைக்கிறாங்க, மேலோட்டமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஆத்மானு எனக்கு தெரியும், பரமாத்மானாலும் எனக்கு தெரியும், இந்த ஞானம்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு மேலோட்டமா சொல்லிடுறாங்க. ஆனா யதார்த்தமா புத்தியில புரிஞ்சுக்கிறது இல்லைன்றாரு. ஒன்றுமில்லாததற்கு மேலோட்டமாக நினைப்பது கூட சரி, ஆனால் உண்மையாக புரிந்து கொண்டு நினைக்கும் போதுதான் அதிகப்படியான பலனே கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. சரி, ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருந்தா கூட சரி, மேலோட்டமா நீங்க கடவுள் இருக்கிறாரு, கடவுள் எனக்கு கஷ்டாரு, என் கூடவே இருக்கிறாரு, நம்ம பாபா தானே அப்படி கூட நினைக்கலாம். அப்படிலாம் நினைச்சாலும் சரிதான். இருந்தாலும் உண்மையா பாபாவை புள்ளியா புரிஞ்சுட்டு நானும் புள்ளி அப்படின்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பாவனைக்கான பலன் கிடைச்சிடும். பாவனையா நீங்க நினைக்கிறீங்களா, என் கூட பாபா இருக்காரு, எங்க பாபா தான், நேரா பாபா, எங்க பாபா தான் என்ன கோச்சிக்க மாட்டாரு, இப்படி எல்லாம் சிலர் வந்து அப்படியே ரொம்ப சொன்னார்ல டன்லப் மெத்தையில வந்து படுத்திருக்க மாதிரி முயற்சி செய்யுங்க. அந்த மாதிரி ஈஸியா நினைச்சிட்டு முயற்சி செய்யறாங்க. பாபா சொல்றாரு, உண்மையா புரிஞ்சுட்டு நினைக்கும் போதுதான் நிறைய பலன் கிடைக்கும். அவர்கள் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது. அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ, மேலோட்டமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. இதில் மிகவும் கடினமான முயற்சி வேணும் சொல்றாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. அடிக்கடி சொல்லுவாரு, தேவதை ஆகிறது சிட்டி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது, இது ரொம்ப கடினமான முயற்சி செய்யணும்ன்றாரு. நான் ஆத்மா மிக சிறிய பிந்துவாக இருக்கிறேன். பாபா பாபாவும் கூட இவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. இப்படிதான் நீங்க நினைக்கணும். நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. நான் ஆத்மா சின்ன புள்ளியா இருக்கேன், பாபா கூட அப்படிதான் இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் எல்லா ஞானமும் இருக்குது, அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது கூட இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போதுதான் சிறிது புத்தியில் தோன்றுகிறது. இதை கூட இந்த விஷயம் கூட சென்டர்ல உட்காந்து நம்ம முரளியில கேட்கும் போதுதான், மதுமன்ல கூட முரளியை கேட்கும் போதுதான் புத்தியில கொஞ்சமாவது தோன்றுகின்றார். ஆனால் போகும்போதும் வரும்போதும் இந்த சிந்தனை இருக்கிறதா என்றால் இல்லை சொல்லி சொல்றாரு. ஆனாலும் மற்ற டைம்ல சென்டர்ல உட்காந்து கேட்கும் போது, முரளி கேட்கும் போது கொஞ்சம் புத்தியில இருக்கு. ஆனா வெளியே போயிட்டோம், நடமாடுறோம் அப்படின்னா சிந்தனை வருதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, மறந்து போகிறார்கள். அத நான் புள்ளி, பாபா புள்ளி, பாபாக்கு எல்லா ஞானம் இருக்குது, எனக்கு அந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாருன்றதே மறந்து போயிடுறாங்க. முழு நாளும் இதே சிந்தனை இருக்க வேண்டும். முழு நாளும் நான் ஆத்துமா நடிக்க வந்திருக்கேன், நான் எப்ப வேணாலும் இந்த உடம்பு விட்டு போயிடுவேன், பாபா தான் என்னுடைய அப்பா, அவர்கிட்ட தான் நான் போகணும், கடைசியா நான் பரந்தாம போகணும், அடுத்து நான் திரும்ப பிறந்து வரணும், இதெல்லாம் ஓடணும். முழு ஞானமும் முழு நாளும் சிந்தனையில போயிட்டே இருக்கணும். இதுவே உண்மையிலும் உண்மையான நினைவாகும் சொல்றாரு. இப்படி நினைக்கிறது தான் உண்மையான நினைவு. நாம் எவ்வாறு நினைக்கிறோம் என சிலர் உண்மையை கூறுவதே இல்லை. நிறைய பேரு முழு நாளும் நான் பாபா நினைக்கிறேனா, இந்த மாதிரி நினைக்கிறேனா அப்படின்றத பாபாட்டே சொல்றது இல்ல. சாட் அனுப்புறாங்க, நிறைய பேர் சாட் வைக்கிறாங்க. ஆனால் தன்னை பிந்து என புரிந்து கொண்டு தந்தையை பிந்து ரூபத்தில் நினைக்கிறேன் என்று எழுதுவதே இல்லை. பாருங்களேன், பாபா நான் நினைச்சேன், நான் சாப்பிடும் போது நினைச்சேன், நான் அப்ப 1 மணி நேரம் நினைச்சேன் பாபா, நான் 2 மணி நேரம் நினைச்சேன் பாபா எழுதுறோம். ஆனா வந்து நான் புள்ளியா நினைச்சேன்னா அதை நீங்க சொல்றதே இல்லை. உங்களை ஆத்மானு புரிஞ்சுட்டு அப்பாவை நினைச்சீங்களா, பிந்து ரூபத்துல நினைச்சீங்களா,
பரந்தாமத்துல விதை ரூப நிலையில நினைச்சீங்களா? அந்த மாதிரி எவ்வளவு நேரம் நினைச்சீங்கன்ட்டு எழுதுறதே இல்லை. உண்மையாக முழுதும் எழுதே இல்லை. உண்மையான சார்ட்டே வரலன்ற. உண்மையா பாத்தீங்கன்னா யாருமே ஒழுங்கா என்ன நினைக்கலன்றத நீங்க சொல்ற. மிக நன்றாக முரளி வகுப்பு நடத்துபவர்கள் கூட யோகா மிக குறைவாகவே செய்கின்றனர் பாருங்க. நல்ல முரளி வகுப்பு கூட நடத்துறாங்க. தினம் தினம் முரளி வகுப்பு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, முரளியை புரிய வைக்கிறாங்க. ஆனா அவங்க கூட யோகா மிக குறைவாவே செய்யறாங்க. பாபாவை சரியா நினைக்கிறது இல்லை. தேக உணர்வு நிறைய இருக்கின்றது. அவங்களுக்கு கூட தேக உணர்வு நிறைய இருக்குது. யாருமே மாறல இன்னும். இந்த குப்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த குப்தமான விஷயம், இந்த தேக உணர்வு எனக்கு இருக்குது, நான் இன்னும் அப்படியேதான் இருக்கிறேன்றத முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல, நினைப்பதும் இல்லை. பாபாவை புள்ளியா நினைச்சு, தன்னை புள்ளியா நினைச்சு பாபாவை புள்ளியா நினைக்கிறதும் கிடையாது. நினைவினால் தான் தூய்மையாக முடியும். பாபா சொல்லிட்டாரு, நினைச்சாதான் தூய்மையாவீங்க, இல்லைன்னா கரை படிஞ்சுதான் இருக்குது. ஆத்மால எல்லா விகாரமும் இருக்குது. போகலைன்னா அது உங்களை கவுத்துரும், அவ்வளவுதான். நீங்க பாபா தூய்மையாகலைன்னா கண்டிப்பா கீழே கவுத்து விட்டுடும். கோப விகாரம், காம விகாரம், பற்று, பேராசை, அகங்காரம் எது வேணாலும் என்ன பண்ணிடும், உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுரும். எப்பேற்பட்ட மகாராஜியா இருந்தாலும் விழுந்துருவாங்க. பேர் ரிப்பேர் ஆயிடும். பாபா பேரும் ரிப்பேர் ஆயிடும், நம்ம பேரும் ரிப்பேர் ஆயிடும். ஆனா பாபா சொல்றாரு, நினைவினால் தான் தூய்மையாக முடியும். அப்பதான் உங்க பாவம் கரை நீங்கன்றாரு. முதலில் கர்மாதி நிலையை அடைய வேண்டும் அல்லவா? இப்ப நீங்க கர்மாதி நிலையை அடையணும், கர்ம கணக்க முடிக்கணும். யாராட்ட என்னென்ன செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த உடம்புல இருந்தாலும் கர்மத்தை வென்ற நிலையை அடையணும் இல்லையா? அதுக்கு பாபா நினைச்சாதானே அடைய முடியும். இல்லைன்னா மேலும் மேலும் கர்ம கணக்கை ஏத்திட்டுதான் போவீங்க. அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் கர்மாதி நிலை இந்த உடம்புல இருந்துட்டு விநாசத்துக்கு முன்னாடியே அடையிறாங்களோ அவங்கதான் உயர்ந்த பதவி அடைவாங்கன்றார். மற்றபடி முரளி வாசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி நினைச்சுக்காதீங்க, முரளி நான் மத்தவங்க சொல்லி கொடுத்தேன் உடனே நான் நல்ல பதவி அடைவேன்லாம் நினைச்சுக்காதீங்கன்றாரு. முரளி வாசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யோகத்தில் இருக்க முடியவதில்லை என பாபா அறிகிறார். பாபா பாக்குறாரு, முரளி நல்லாதான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு, ஆனா அவங்களே யோகத்துல இருக்க முடியவதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்திற்கு அதிபதி ஆவது என்பது சிட்டி வீட்டுக்கு போவது போன்று கிடையாது. உலகத்துக்கே மகாராஜாவா ஆகிறதுன்னா சாதாரண விஷயமா? அப்படியே தூக்கி கொடுத்துருவாரா பதவிய? போய் லட்சுமி நாராயணா உட்காந்துருங்க. எத்தனை எத்தனை சிம்மாசனம் வச்சிருக்கிறாரு, 108 சிம்மாசனம். அதான் அந்த சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு தகுதி வேணும் இல்லையா? சிட்டி வீடு மாதிரி கிடையாதுன்றாரு. சாதாரண ஒரு ராஜா போஸ்டிங், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறதே இந்த கலியுகத்திலே கஷ்டம். உலகத்துக்கே லட்சுமி நாராயணன் பதவி அடையணும்னா சாதாரண விஷயம். அப்படியே தூக்கி கொடுத்துருவாரா பாபா? அவ்வளவு உழைக்கணும்ன்றாரு. அப்படியே புள்ளியா நினைச்சுக்கிட்டு புள்ளியா நினைக்கணும் பாபாவை, அப்பதான் விகர்மங்கள் அழியும். சும்மா நான் நினைச்சேன் பாபா எப்பவும் காலையில சாயங்காலம் வரைக்கும் உன் பாட்டுதான் கேட்டுனுக்குறேன், உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் கிடையாதுன்னுட்டாரு. இன்னைக்கு முரளில அதான் சொல்லிட்டாரு. அப்படியே சும்மா பாவனைக்கான பலன் தான் கிடைக்கும்ட்டாரு. அவர்கள் அல்ப கால பதவியை அடைவதற்காக எவ்வளவு படிக்கிறாங்க. இப்ப சாதாரணமா டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் படிக்கிறாங்கன்னா அதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க என்ன ரொம்ப ஈஸியா சொல்றீங்கன்றாரு. தேவதை ஆகுறதுன்னா கஷ்டமா? தேவதை ஆகுறதுன்னா எவ்வளவு ஈஸியான்னு கேக்குறாரு. தேவதை ஆகுறதுன்னா எவ்வளவு கஷ்டம். வருமானத்திற்கு மூலதனம் இப்போதுதான் கிடைக்கிறது. இப்ப வருமானத்திற்கே நமக்கு மூலதனம் இப்பதான் கிடைக்குதுன்றாரு. பாபா கொடுக்குற ஞானம் தான் நமக்கு படியளக்குறாரு. பல பிறவிகளுக்கு இதான் கூட வரப்போகுது. முன்பு வக்கீல் போன்றோர் இவ்வளவு சம்பாதிக்கவில்லை. முன்னாடி எல்லாம் வக்கீலுக்கு இவ்வளவு காசு வராதுன்றாரு. இப்போதுதான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நிறைய கேஸ் வருது இல்ல, கோர்ட்ல கேஸ்லாம் நிறைய பிரச்சனைகள் வரனால இப்ப சம்பாதிக்கிறாங்க. குழந்தைகள் தனக்கு நன்மை செய்து கொள்வதற்காக தன்னை ஆத்மா என்ற உணர்ந்து கொண்டு நன்கு தந்தையை நினைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்போ நீங்க உங்களுக்கே நன்மை பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவும் பரமாத்மாவும் புள்ளியா இருக்கிறாரு அப்படிதான் நினைக்கணும், நல்லா நினைக்கணும்ன்றாரு. நல்லா நினைச்சாதான் கர்மாதிக் நிலை இங்கே அடைய முடியும். மேலும் திருமூர்த்தி சிவனின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்மளும் பாபாவை நினைக்கணும், யோகாவும் பண்ணணும், சேவையும் பண்ணணும்ன்றாரு. அவரை பத்தி எல்லாருக்கும் அறிமுகம் கொடுக்கணும். சிவன் என்று கூறுவதால் மட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சாதாரணமா நீங்க கோயில்ல லிங்கமா வழிபடுறீங்களா, அவருதான் கடவுள், அவரை பத்தி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சாதாரணமா சொன்னாலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. திருமூர்த்தி என்று நிச்சயம் எழுத வேண்டும். திருமூர்த்தின்ட்டு நிச்சயமா எழுதணும். திருமூர்த்தி மற்றும் மரம் 2 படங்களுமே முக்கியமானவை. உங்க படத்தை வச்சு புரிய வைங்க. திருமூர்த்தி யாரு? பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் 3 மூர்த்திகள் மூலமா காரியங்களை செய்ய வைப்பவர், செய்விப்பவர் கடவுள்தான். அவர் தான் சிவன். அவர் பிரம்மா மூலமா படைப்பு,
விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசனம் செய்விக்கிறாரு. இப்ப படைப்பு காரியம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவர் இவர் உடம்புல வந்து ஞானத்தை சொல்றாருன்னு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். திருமூர்த்தி மற்றும் மரம்னா ரெண்டு படமும் முக்கியமானதுன்றார். ஏணி படத்தை விட மரத்தில் அதிக ஞானம் இருக்குதுன்றாரு. கல்பவிருட்ச மரத்துல நிறைய ஞானம் இருக்குது. ஏணி படத்துலயாவது அப்படியே இறங்கிய தேவதேகா இருக்கு, அப்படியே எப்படி இறங்கி வந்தோன்றது அதுதான் இருக்கும். மற்றபடி மரத்துல வந்து எல்லா தர்மத்தினுடைய எப்ப எப்ப வந்தாங்க, எல்லா தர்ம ஸ்தாபகருடைய படம் இருக்கும், கிளை கிளையா இருக்கும். அதை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுன்றார். இந்த சித்திரங்கள் அனைவரிடமும் இப்ப இருக்கணும்ன்றாரு. பிகேஎஸ் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த 7 நாள் கோர்ஸோடைய சித்திரங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே உங்க கையில இருக்கணும்ன்றாரு. யார் வந்தாலும் புரிய வைக்கணும்ன்றாரு. ஒரு புறம் திருமூர்த்தி நாடக சக்கரம், இன்னொரு புறம் மரம் இருக்கணும்ன்றாரு. இதெல்லாமே 3 படமும் கையில வச்சுக்கங்கன்றாரு. இந்த பாண்டவ சேனையின் கொடி இருக்க வேண்டும், பாண்டவ சேனையின் கொடி இருக்கணும். நாடகம் மற்றும் மரத்தின் ஞானம் கூட தந்தையே வந்து கொடுக்கிறார். நாடக சக்கரத்தோடைய ஞானத்தையும் நமக்கு சொல்றாரு. எப்படி இந்த சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்றது 5000 வருஷம் நாடக சக்கரம். இத நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து நடிச்சு வரோம். இந்த ஞானத்தை வந்து நம்ம பாபா தான் நம்ம கொடுக்குறாரு. லட்சுமி நாராயணன், விஷ்ணு போன்றோர் யார், இதை யாருமே புரிஞ்சு கொள்ளவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் கோயில்ல இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எப்படி இந்த பதவி கிடைச்சு, இவங்களை ஏன் இவ்வளவு பேர் இப்படி சாமி கும்பிடுறாங்க, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சு இத்தனை பேர் இங்க கியூல நிக்கிறாங்க, அவங்களாம் யாரு, இதை யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மகாலட்சுமி பூஜை கூட செய்யறாங்க, லட்சுமி வருவாள் என்று நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு அந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தீபாவளி அன்று கூட லட்சுமி பூஜை செய்யறாங்க. லட்சுமி வீட்டுக்கு வருவான்ட்டு நினைக்கிறாங்க. இப்போது லட்சுமிக்கு செல்வம் எங்கிருந்து வரும்? சரி, லட்சுமி வந்தா செல்வம் வரும்ன்றீங்களே, அந்த லட்சுமிக்கு எங்க இருந்து செல்வம் வரும்னு சொல்லி பாபா கேட்கிறார். 4 புஜங்களை உடையவர், 8 புஜங்களை உடையவர் என எத்தனை படங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் பாருங்கள். 4 கைகளுடைய சிலைகள், அதாவது 4 கைகளோட விஷ்ணு இருக்கிறாரு, 8 புஜங்களோட அஷ்ட சக்திகளுடைய தேவிகள் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. காளி, அந்த மாதிரி நிறைய அங்காள பரமேஸ்வரி, அதெல்லாம் 8 கைகளோட காமிச்சிருப்பாங்க. எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி 8 to 10 கைகளை உடைய மனிதர்கள் யாருமே கிடையாது. பாபா சொல்றாரு, 5000 வருஷமா நான் டிராமால யாருமே அத்தனை கையோட வந்தது இல்ல. 8 கைகளோட, 10 கைகளோட, 4 கைகளோட எல்லாம் யாருமே நம்ம பார்த்தது இல்ல. ஆனா இந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க பூஜை, அதாவது பக்தியில. என்ன காரணம் பாபா கேக்குறாரு. 4 கைகள்னா இல்லற தர்மம், 2 ஆணுக்கு 2 பெண்ணுக்கு. லட்சுமிக்கு தனியா 2 கை, நாராயண் 2 பேரும் இல்லற தர்மம் ஒன்னா இருந்து தூய்மையா இருந்திருக்கிறாங்க சொர்க்கத்துல. அதனால அவங்களுக்கு பூஜை நடைபெற்றிருக்குது. அதனால 4 கை காமிச்சிருக்காங்க. 8 கைகள்னா அஷ்ட சக்திகள், ஆத்மாவினுடைய சக்திகள் வந்து 8. அததான் அஷ்ட கைகளா காமிச்சிருக்கிறாங்க. யாருக்கு என்ன தோன்றியதோ அதை செய்துள்ளங்க. அப்ப வந்து காட்சியெல்லாம் ஏதாவது கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படிதானே, ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு கல் இருக்கும், அதுக்கு யாராவது ஒரு பூஜை போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மஞ்சள் தடவி ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க. இன்னொரு நாள் ஒருத்தவங்க வந்து பூ போட்டிருப்பாங்க. இன்னொரு நாள் ஒருத்தவங்க வந்து அது சிலையா கொண்டு வந்து அந்த இடத்துல சிலைய வச்சிருவாங்க. உடனே அதை சுத்தி ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. உடனே அது பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கும். அதை சுத்தி அந்த மரத்துல தொட்டில தொங்க விட்டு இங்க வந்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பக்தி நடந்துட்டு வருது. இது மாதிரி யாருக்கு என்ன தோண்டுதோ அதை செய்யறாங்க, அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாபா சொல்ற. இதுதான் பக்தி. அனுமானின் பூஜை செய்யுங்கள் என யாரோ வழியில் கூறினார், அவ்வளவுதான். உடனே அதன்படி நடக்கின்றன. பாபா சொல்ற, வேற அனுமான் பூஜை செய்ய இதெல்லாம் நடக்கும் அது நடக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்க, உடனே அதுபடி செய்யறாங்க. சஞ்சீவினி மூலிகை எடுத்து வந்தார் என காண்பிக்கிறார்கள். அனுமான் வந்து மலையை பேத்து எடுத்துட்டு வந்தாரு. ராமர் லட்சுமணும் ராவணன் போட்ட அம்புல உழுந்துட்டாங்க, மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. உடனே சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வந்தாரு, மலையை பேத்து எடுத்துட்டு வந்தாரு அனுமான். அதனால அவர் வணங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் பொருளை குழந்தைகளை இங்க நீங்கள் தான் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இந்த பொருள் நமக்கு தான் தெரியல, நம்மள அடிக்கடி மாயா வீழ்த்திருக்கு. மாயா 5 விகாரம் நம்மள கீழே தள்ளி விட்டுருக்கு. நம்ம விழுந்தே கடக்க கூடாது, முரளி படிச்சு எழுந்திருக்கணும். இந்த முரளியை தான் யாராவது சொல்லுவாங்க வந்து, நமக்கு யார் சொல்றாங்களோ அவங்கதான் அனுமான். சஞ்சீவினி மூலிகை என்பது மன்மனாபவ மந்திரம் ஆகும். பாபா சொல்ற, சஞ்சீவினி மூலிகைனாலே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கிறது, அதுதான் மந்திரம் தான் சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்றாரு. சிந்தித்து பார்த்தால் எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ, பாபாவின் அறிமுகம் கிடைக்கவில்லையோ, அதுவரை ஒரு நையா பைசா மதிப்பும் இல்லை. இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம பிகே ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஒரு அடிமை மாதிரி இருந்தோம். ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாம, ஒரு மதிப்பும் இல்லாம தான் நம்ம இருந்தோம் இல்லையா? பாபாவை தெரிஞ்சுக்காத வரைக்கும்
நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது, பாபா யாருன்னு தெரியாது. கடவுளை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். வாழ்க்கையில ஒரு ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. உலகத்துலயும் என்னென்னமோ நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருந்தோம். சுனாமி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஐயோ என்ன ஆகுமோ, எங்க பார்த்தாலும் இறப்பு. அதை பார்த்து பார்த்து பயந்துட்டு கிடந்தோம். எதுவுமே நம்ம தெரியாம தான் இருந்தோம் இல்லையா? பிகே ஆகிற வரைக்கும். பதவியை வைத்து மனிதர்களுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கிறது. அவர்களும் புரிய வைப்பதில் மிகவும் கஷ்டம் இருக்கிறது. இப்ப பெரிய பெரிய பதவியில கலெக்டர், ஒரு மாதிரி பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அந்த பதவியோட அபிமானம் இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் கலெக்டர் அப்படின்லாம் ஒரு அபிமானம் இருக்கு. பெரிய பெரிய பதவி, எந்த பதவியில இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அபிமானம் இருக்குது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல மிகவும் கஷ்டம் இருக்கு. அதனாலதான் நம்மளால ஞானத்தை அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. ராஜ்யத்தை உருவாக்குவதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. அது உடல் வலிமையாகும். இதுவோ யோக வலிமையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஒரு ராஜ்யம் உருவாக்கணும். அந்த காலத்துல துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அவ்வளவு கஷ்டம். அந்த கோட்டையை சுத்தி வளைக்கணும், அந்த ராஜாவை பிடிக்கணும். முடிச்சிட்டீங்கன்னா அந்த நாட்டை பிடிச்சிருவீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் உடல் வலிமைன்றாரு. ஆனா இப்ப நம்மளுடைய இது யோகா வலிமை தான். நம்ம ஒண்ணும் இல்ல, அமைதியா இருந்த அமைதி சக்திய உலகம் ஃபுல்லா பரப்பணும். எங்க இருக்கிறோமோ அங்க பரப்பணும். ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாரும் இந்த மாதிரி யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகத்துல அமைதி வந்து உருவாயிடும். அதுக்கப்புறம் அந்த உலகம் வந்து முடிஞ்சிடும். உலகம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த உலகம் வந்துடும். அங்க போய் நம்ம என்னவா ராஜாவா எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா வந்து இந்த யோகா பண்றதுதான் கஷ்டம். அப்ப ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்கிறதுதான் அதுலதான் இருக்குதே. அதுலதான் கஷ்டமே. அதனால இது யோகா வலிமையாகுன்றாரு. இந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல கிடையாது. உண்மையில் நீங்கள் எந்த சாஸ்திரத்தையும் குறிப்பெடுக்க தேவையில்லை. இப்ப நீங்க போய் எந்த சாஸ்திரத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீங்களா என ஒரு வேலை கேட்டால், ஆம் இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதுன்ட்டு சொல்லுங்க. இப்ப அவங்க வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா, நீங்க என்ன மகாபாரதம் ராமாயணம்லாம் தப்புன்றீங்களா, அப்ப நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, ஆமா நாங்க இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம். பக்தி செய்யும்போது தீவிரமா பண்ணோம். அப்பயே நாங்க இந்த சாஸ்திரங்கள்லாம் நாங்க தான் படிச்சோம். எல்லாத்தையும் படிச்சுட்டு நிறைய கேள்விகள்லாம் எங்க மனசுல இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலாம் இப்பதான் கடவுளே எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். அது எல்லாமே கரெக்ட் தான். டிராமா படி எல்லாமே கரெக்ட் தான். சாஸ்திரங்கள்லாம் அதெல்லாம் எழுதுனது யாரு? துவாபர யுகத்துல இருந்து எழுதியிருக்கிறாங்க. அது பிகேஸ் தான் எழுதியிருப்பாங்க. அதனால நாங்க ஏத்துக்கிறோம். அதெல்லாம் பக்தி மார்க்கம்னு சொல்லி சொல்லுங்க. இப்போது நாங்கள் ஞான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்லுங்க. நாங்க பக்தி வழியில இருந்தோம். இப்ப நாங்க கடவுள் கிடைச்சதுனால ஞான வழியில போயிட்டு இருக்கிறோம். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞான கடல் ஒரே ஒரு தந்தை தான். ஆனா அந்த உண்மையான ஞானத்தை சத்தியமானவர் சிவன் தான். அவர்தான் வந்து கொடுக்குறாரு. இதற்கு ஆன்மீக ஞானம் என்று பெயர் சொல்லி சொல்லுங்க. பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறாரு. கடவுளே வந்து ஆத்மாவுக்கு ஞானத்தை சொல்றாரு. இதான் கீதை ஞானம் சொல்லுவாங்க. அந்த மனிதர்களுக்கும் கொடுக்குறாங்க. மனிதர்கள் ஒருபோதும் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. கடவுளே வந்துதான் ஆத்மாவை பத்தின ஞானத்தை சொல்ல முடியும், மற்றவர்கள் சொல்ல முடியாது. ஞான கடல், பதித்த பாவனர், லிபரேட்டர், சர்க்கரை அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடல், ஞானம் எல்லாமே தெரிஞ்சவர், தூய்மையாக்குபவர், நம்மளை விடுவிக்கிறவர், துக்கத்துல இருந்து நம்மளை விடுவிக்க கூடியவர், எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அதனாலதான் பாடி இருக்கிறாங்க. இது செய்யுங்கள் என பாபா தான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பாபா தான் நமக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் சேவை பண்ணுங்க, இங்கெல்லாம் போங்க, இங்கெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யோகா பண்ணி உங்க உங்க 5 விகாரத்தை அழிச்சிருங்க. ஆத்மால இருக்கிற 5 விகாரத்தை அழிச்சாதான் அந்த ஞானத்தை நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் புரியும். நீங்க தூய்மையாகுங்க, தூய்மையாகிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு அவர் தான் புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்தி அன்று எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள். சிவ ஜெயந்தி அன்னைக்கு கூட நிறைய குழப்பம் ஏற்படுத்துறாங்க. டிரான்ஸ்லேட் படம் சிறியதாக இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த டிரான்ஸ்லேட் படம்குள்ள அந்த லைட் வச்சு இருக்கும். பிரம்மா பாபா படம், சிவபாபா இருக்கிற மாதிரி படம், லட்சுமி நாராயண் படம் எல்லாம் இருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ன்றாரு. உங்களுடைய முற்றிலும் புதிய விஷயமாகும். நம்மளது எல்லாமே உலகத்துல இது புதுசுன்றார். அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. இப்ப ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. வேற யாருமே இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. நிறைய செய்தித்தாளில் போடணும்ன்றாரு. இப்ப எல்லாருமே இப்ப நம்ம கூட அந்த ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட டிவில ஓடுது, இந்த நியூஸ் எல்லாம் ஓடுது. பிகேஸ் பத்தின மெடிடேஷன் எல்லாம் எவ்வளவு முக்கியம்ன்றதெல்லாம் அந்த வீடியோ மாதிரி ஓடுது.
பாபா சொல்ற நிறைய செய்தித்தாள் நியூஸ் பேப்பர்ல போடுங்க, குரல் எழுப்ப வேண்டும், எல்லாருக்கும் தெரியணும், குரல் எழுப்பணும்ன்றாரு. இப்படி சென்டர்களை திறக்கக்கூடியவர்களும் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் சென்டரும் உருவாக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி ஆட்களும் வரணும். இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த அளவுக்கு போதை ஏற்படவில்லை, இருந்தாலும் இப்ப அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு போதை வரல. ஏன்னா இப்பதான் மாயாவோட வியாதியில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அடிமை மாதிரி இருக்கிறாங்கல்ல, மாயாவுக்கு அடிமையா இருந்தாங்க பிகேஸ், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போதை வரல, பாபா மேல போதை வரல. வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப புரிய வைக்கிறாங்க. இப்ப அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஞானத்தை மத்தவங்க புரிய வைக்கிறாங்க. எவ்வளவு பிரம்ம குமாரிகள் இருக்கிறாங்க. நல்லது, பிரம்மாவின் பெயரை எடுத்து விட்டு வேறு யாருடைய பெயரை வேண்டுமானாலும் போடுங்கள், ராதாகிருஷ்ணரின் பெயரை போடுங்கள். சரி, பிரம்மா குமாரிகள் எங்கிருந்து வருவார்கள்? வாய்வழி வம்சம். டிகே என்றால் யாராவது பிரம்மா வேண்டும் அல்லவா? நம்ம பேரே பிரம்மா குமாரிகள் தான். சரி, பிரம்மா பேரை எடுத்துட்டு வேற எந்த பேர் போட்டாலும் சரியா வருமா? ராதாகிருஷ்ணர் குமாரிகள்னு வருதா? வராது. எது போட்டாலும் நல்லா இல்ல. பிரம்மா குமாரிகள் எங்க இருந்து வருவாங்க? இவங்க வாய் வழி வம்சம். வாயில இருந்து கொட்டினாங்கன்னு சாஸ்திரத்துல எழுதிப்பாங்க. அப்ப வாய் வழி, அதாவது பிரம்மா பாபா வாய் மூலமா ஞானம் கேட்டு பிறந்தவங்க. சிவபாபா பிரம்மா வாய் மூலமா ஞானத்தை சொல்றாரு, அதை கேட்டு நம்ம பிறந்திருக்கோம். அந்த பிகே என்றால் யாராவது பிரம்மா ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்ப பிரம்மா மட்டும் ஏத்துக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானம் மட்டும் அப்படியே நான் வானத்துல இருந்து பிச்சு வந்துதா? பிரம்மா பாபா மூலமா தான் இந்த ஞானம் வந்திருக்குது. அப்ப அவரையும் ஏத்துக்கணும் இல்லையா? குழந்தைகள் போக போக நிறைய புரிந்து கொள்வார்கள். அப்ப பிரம்மா குமாரிகள்னா சொல்லணும். அந்த பேரை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? வேற எந்த பேரை போட்டாலும் சரியா இருக்குதா? சிவகுமாரிகளுக்கும் சரி வராது. எந்த பேரை போட்டாலும் சரி வராது. ஏன்னா பிரம்மா மூலமா தான் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். அதனால பிரம்மான்ற வார்த்தை வேண்டும் அல்லவான்னு சொல்றாரு. குழந்தைகள் போக போக நிறைய புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இங்கேயே பிகேஸ்லயே நிறைய பேருக்கு குழப்பம். நிறைய பேர் இன்னும் ஞானத்தை ஏத்துக்கல. ஏன் இந்த பிரம்மா குமாரிகள் வச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். போக போக புரிஞ்சுக்குவாங்க. செலவு செய்துதான் ஆக வேண்டும். பாபா சொல்றார், எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்ப செலவு பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம போன கல்பத்துல என்ன போட்டோமா, என்ன நம்மளுடைய கர்ம கணக்கு வழக்கம், அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். முடிச்சாதான் நம்ம இந்த உடம்பு விட்டு போக முடியும். அதனால செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. நம்ம போன கல்பத்துல என்ன செலவு பண்ணணுமோ அதை இப்ப பண்ணியே ஆகணும்ன்றது படங்களில் மிக தெளிவாக இருக்கிறது. லட்சுமி நாராயணன் படம் மிக நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப படத்தை வச்சே ஈஸியா புரிய வைக்கலாம். எல்லாமே தெளிவா இருக்குதுன்றாரு. அப்படியே நம்ம என்ன இப்பயா உழைக்க வைக்கிறாரு. ஆரம்பத்திலேயே 350 பேரை வச்சு பிரம்மா பாபா இருக்கும்போது சாக்காரத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. படம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இவர் சும்மா நமக்கு வாழைப்பழத்தை முழுங்க சொல்றாரு, அவ்வளவுதான். எல்லாமே ரெடியா இருக்குது. ஞானம் கூட தெளிவா இருக்குது. பயிற்சிகள்லாம் கூட எப்படி செய்யணும்ன்றது எல்லாமே பிரம்மா பாபா செஞ்சு நமக்கு எப்படி பண்ணணும்னு கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாமே தெளிவா ஆன்லைன்ல எல்லா கிளாஸஸும் வருது. சூரஜ் பாய் கிளாஸஸ் இதெல்லாம் எல்லாம் கேட்டாலே நமக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. பழத்தை ஈஸியா கொடுத்துட்டாங்க. ரிசல்ட்டே வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். எல்லாமே தெளிவா இருக்குன்றார். லட்சுமி நாராயணன் படம் மிக நன்றாக இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணன் படம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான சேவை செய்யக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த உண்மையுள்ள வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு தாயின் தந்தை மகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு விதமா சொல்லிக்கிறாரு. செல்லமான சேவை செய்யக்கூடிய குழந்தைகளும் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகளும் உண்மையுள்ள வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு பாபா அன்பு நினைவுகள் சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்மாதி ஆவதற்கு பாபாவை கூர்மையான புத்தியினால் புரிந்து கொண்டு உண்மையாக நினைக்க வேண்டும். இப்ப கர்மங்களை வென்ற நிலை அடைவதற்கு பாபாவை கரெக்டா கூர்மையான புத்தியினால புரிஞ்சுக்கிட்டு, பாபா புள்ளியா இருக்காரு, நான் புள்ளியா பரந்தாமத்துல இருக்கிறான், அந்த உடம்பே இல்ல, அந்த மாதிரி நினைவு செய்யணும். உண்மையா நினைக்கணும். நம்ம சும்மா அப்படியே பாபா பாபான்ட்டு அந்த நினைக்க கூடாது. பக்தியில நினைச்ச மாதிரி சாதாரணமா நினைக்க கூடாது. புள்ளியா நினைச்சிட்டு அப்பதான் பாவம் அடியுன்றார். படிப்பின் கூடவே யோகத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும்ன்றார். படிக்கிறது கூடவே நினைவும் இருக்கணும்ன்றாரு. எல்லாம் நல்லா முறையை படிக்கிறாங்க, மத்தவங்க சொல்றாங்க, எல்லாமே செய்யறாங்க, ஆனா ஒழுங்கா யோகா பண்ண மாட்டாங்கன்றாரு. யோகா அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். யோகா மேல அட்டென்ஷன் வைக்கணும்ன்றாரு. இரண்டாவது பாயிண்ட்,
தன்னை மாயாவின் ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மாயா நம்மள ஏமாத்ததான் முயற்சி செய்யும், விதவிதமான ரூபம் எடுத்து வரும். ஈஸ்வரிய ரூபம் கூட எடுத்து வரும். இந்த ராவணன் சீதையை கடத்துறதுக்கு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு வருவார். அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு போவார். பொன்மானுக்கு போய் கடைசியில மயங்குவாங்க சீதை. அது மாதிரி நம்மள இந்த புகழ் பெருமை இதெல்லாம் நம்மளை ஏமாத்தும். புகழ் பெருமை இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது, அது மாதிரி விதவிதமா ரூபம் எடுத்து வரும். அதனால அதுகிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க. அதோட ஏமாற்றத்துல இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். யாருடைய தேகத்திலும் பற்று வைக்க கூடாது. நம்ம உடம்பே நம்ம கூட வரப்போறது இல்லை. அப்ப மத்தவங்க உடம்ப பார்த்தியா நம்ம ஏமாறணும்? யார் மேலயும் பற்று வைக்காதீங்க. உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம் தான் வைக்க வேண்டும். தேக உணர்வு வரக்கூடாது சொல்லி பாபா சொல்ற. நம்ம வர பிரச்சனைக்கு டெஸ்ட் பேப்பருக்கு பெரிய காரணமே இந்த தேக உணர்வு தான். நம்ம தேக உணர்வுல இருந்து மத்தவங்க தேகமா பாக்குறதுனாலதான், பற்று வைக்கிறதுனாலதான் அவங்க மேல கோபம் வருது, இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நமக்கு கோபம் வருது. இதெல்லாம் எதனால வருதுன்னா, தேகம்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்க தேகமா பாக்குறதுனாலதான். ஆத்மான்னு நினைச்சுட்டு அடுத்தவங்க ஆத்மாவா பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எந்த அந்த 5 விகாரம் எதுவுமே வராது. கோபம் வராது, பற்று வராது, எதுவுமே வராது. ஏன்னா அவங்க ஆத்மா இந்த உடம்புல நடிச்சிட்டு இருக்காங்க. நானும் இந்த உடம்புல நான் ஆத்மா நடிச்சிட்டு இருக்கிறேன். நான் கடைசியா நான் அந்த உடம்பு விட்டு பாபா நினைவு பெறுவேன், அவங்களும் பாபா பாத்துக்குவாரு. இப்படின்னு நினைங்க, எதுவுமே எல்லாமே கரெக்டா நடக்கும்ன்றது. அப்பதான் விக்கிரமங்கள் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக அந்த வரதானம் கொடுக்குறாரு. பாருங்களேன், இந்த நாளை பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதிகாலை நேரம் 2 மணில இருந்தே நம்ம நினைக்கலாம். 4 to 4 சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கடவுளே வராரு, இறங்கி பூமிக்கு வராரு. நமக்கு வரதானத்தை கொடுக்குறாரு, நமக்கு தானமும் கொடுக்குறாரு பாபா. அவருக்கு சமமா நம்மளும் வரதானி மகாதானி ஆகணும். ஏன்னா உலகத்துக்கு பாபாவை தெரியாது. ஆனா அவங்க யாரெல்லாம் நினைச்சிருக்காங்க, முருகர், விநாயகர், அம்மன் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் யாரு கொடுக்கணும்? பாபா யாருக்கு தெரியுமோ அவங்கதான் பாபாட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால நம்மளையும் இப்ப வரதானி மகாதானியா ஆகுன்ற வரதானம் கொடுக்குறாரு. பிரம்ம முகூர்த்த சமயத்தில் விசேஷமாக பிரம்மலோகத்து நிவாசி பாபா வராரு. ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் வழங்குறாரு. அதனாலதான் அந்த டைம் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது. அந்த டைம்ல தூங்கிட்டோம்னா அப்ப இதெல்லாம் யாரு எங்க போகிறது? இந்த ஒளி சக்தி எல்லாம் யாருக்கு போகும்? யார் உக்காந்துக்கிறாங்களோ, யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அந்த டைம்ல நம்ம தூங்கிட்டோம்னா இழந்துட்டோம். அதான் சொல்லுவாங்க, யாரெல்லாம் எழுந்துக்கிறாங்களோ அவங்க அடையிறாங்க, யாரெல்லாம் தூங்குறாங்களோ இழக்குறாங்க. அப்ப அந்த டைம்ல பிரம்மலோகத்துல இருந்து வராரு பாபா. ஒளி சக்தியின் கிரணங்களை நமக்கு வரதான ரூபத்துல கொடுக்குறாரு. அவர் வரும்போது நம்ம தூங்கலாமா? கூடவே பிரம்மா பாபா பாக்கிய விதாத்தாவின் ரூபத்தில் பாக்கியம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கிறார். கூடவே பிரம்மா பாபாவும் வராரு. அவரும் பாக்கிய ரூபத்துல பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ரூபத்துல பாக்கியம் என்ற அமிர்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அவரு கிடைச்சதை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். புத்தி என்ற கலசம் பெறும் அந்த அமிர்தத்தை தாரணை செய்ய தகுதியாக இருக்கணும்னு சொல்றாரு. அந்த நேரத்துல புத்தியில அந்த குப்பையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த உலகாய விஷயம், எழுந்திருக்கணும், காலைல சமைக்கணும், இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அதிகாலையில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதிகாலையில புத்தி ஃப்ரீயா இருக்கணும், கலசம் மாதிரி இருக்கணும். அந்த கலசத்துல அந்த அமிர்தத்தை நம்ம தாரணை செய்ய தகுதியா இருக்கணும். அதனாலதான் நாள் நைட்டே எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு படுத்தணும். புத்தியில என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாட்ட லெட்டரை எழுதி கொடுத்துட்டு சார்ட் எல்லாம் சொல்லிட்டு முரளி படிச்சுட்டு படுக்கணும். அப்பதான் புத்தி சுத்தமா இருக்கும். காலையில பாபா கொடுக்கும் போது அந்த அமிர்தத்தை நம்ம தாரணை செய்யணும். எந்த விதமான தடை மற்றும் சோதனைகளும் அப்பதான் இருக்காது வாழ்க்கையிலன்றாரு. நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஒழுங்கா அமிர்த வேலை பண்ணி அவர்கிட்ட இருந்து அந்த சக்தியை வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில தடையும் சோதனைகளும் வராது. அப்போது முழு நாளுக்கான உயர்ந்த ஸ்திதி மற்றும் செயல்களின் முகூர்த்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்ப அன்னைக்கு காலையிலேயே வாங்கிட்டீங்கன்னா ஃபுல் டே உங்களுக்கு அந்த ஸ்திதி போகாது, உயர்ந்த ஸ்திதி இருக்கும். ஆத்மான்றது ஞாபகம் இருக்கும். உங்களுடைய செயல்களின் முகூர்த்தத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ள முடியுன்றாரு. அப்ப நீங்க செய்யற செயல்லாம் கரெக்டா இருக்கும். ஏனெனில் அமிர்த வேலையின் சூழ்நிலை தான் விருத்தியை மாற்றக்கூடியது. ஏன்னா அதிகாலையில நம்ம உருவாக்குற உணர்வு தான் நம்ம உள்ளுணர்வு தான் நம்ம மாற்றும், நம்மள உள்ளுணர்வையே மாத்திரும். இந்த காலையினுடைய அந்த சூழ்நிலை ஏகாந்தமா இருக்கும். அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அமைதியா இருக்கும். அந்த நேரம் நம்ம உள்ளுணர்வு மாறிடும். நம்ம சக்திசாலி. அப்போ ஒரு எண்ணத்தை உருவாக்குங்களா, நான் யார் தெரியுமா, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு காலையிலேயே அந்த எண்ணத்தை போட்டீங்கன்னா முழு நாளும் அந்த எண்ணம் இருக்கும்.
நீங்க சாந்த ஸ்வரூப ஆத்மான்னு சொல்லி பாருங்க, 3 நாளும் அமைதியா இருப்பீங்க. ஏன்னா காலையில சாதாரணமா ஒரு காலையில ஒரு பாட்டு கேட்டோம்னா அது 3 நாளும் அந்த பாட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது மாதிரிதான் அதிகாலையில ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னா அந்த எண்ணம் 3 நாளும் இருக்கும். உள்ளுணர்வு மாறும்ன்றார். ஆகையால் இந்த சமயம் வரதானம் எடுத்து தானம் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அந்த அமிர்த வேலை நேரத்துல தூங்காம பாபா கிட்ட இருந்து வரதானத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கன்றாரு. கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய நீங்க எப்படி ஆயிடுவீங்க, செல்வந்தரா ஆயிடுவீங்கன்றாரு. அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக ஆகுங்கள். கொடுக்கக்கூடியவங்கள நீங்க ஆயிடுவீங்க, அப்பதான் நீங்க தேவதையா ஆக முடியுன்ற. உலகத்தையே தாகமா இருக்கிறாங்க எல்லாரும். எனக்கு ஒரு துளி அன்பு கிடைக்க மாட்டேது, எனக்கு ஒரு துளி அமைதி இல்லைன்ட்டு புலம்புறாங்க. நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம காலையில பாபாட்ட இருந்து அன்பு வாங்கி அமைதி வாங்கி எல்லா சக்திகளையும் வாங்கி உலகத்துக்கே கொடுக்க சொல்றாரு. அப்போ வரதானியம் மகாதானியம் ஆகுங்கள்ன்ற வரதானம் இருக்கிறாங்க. ஸ்லோகன்: கோபமுடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும். அவர் சொல்றார், கோபப்படுறவங்க வேலையே அதுதான். அவங்க விகாரத்துக்கு வசமாகி கோபப்படுறாங்க. நீங்க உங்களுடைய வேலை என்ன? நம்ம இறைவனுடைய குழந்தைகள், அன்பே சிவம், அவருடைய குழந்தைகள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட வேலை அன்பை கொடுப்பது ஆகும். தனது சக்திசாலியான மனதின் மூலமா சக்தி கொடுக்கும் சேவையை இப்ப செய்யுங்கள் சொல்லி ஸ்லோகன் சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.